வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து மீ 11X அதோட அன்பாக்சிங் பார்த்தோம். இப்போ வந்து மீ 11X ப்ரோ, ஏன்னா வந்து எக்ஸ் வந்து ப்ரோ வந்து மேலே போட்டிருக்காங்க. இந்த இதுக்கும் மீ 11Xக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 888, அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 870. இதுக்கு மட்டும்தான் இந்த 10,000 ரூபாய் டிஃப்ரென்ஸா அப்படின்னா, 108 MP கேமரா, அதில் வந்து 48 MP கேமரா தான் இருந்துச்சு. இதில் வந்து 108 MP பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா மற்றதெல்லாம் வந்து சேம் தான். அப்புறம் இது ஸ்டார்டிங்கே வந்து 8GB வெர்ஷன்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மீ 11X வந்து 6GB வெர்ஷன்லேருந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து 5G சப்போர்ட் இருக்குது, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன போட்டிருக்குன்னா, ஸ்னாப்ட்ராகன் 888 5G சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் அதே 6.67 இன்ச்சு 120Hz AMOLED டிஸ்பிளே அது இருக்குது. அப்புறம் A+ டிஸ்பிளே மேட் வந்து A+ ரேட்டிங்ஸ் இருக்குது. டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து 1300 நிட்ஸ் பிரைட்னஸ்ஸு. 108 MP ட்ரிபிள் கேமரா, ஏன்னா அல்ட்ரா வைட் அதே 8 MP அல்ட்ரா வைட் கேமரா தான். அதுக்கப்புறம் டெலிமேக்ரோ அந்த 5 MP டெலிமேக்ரோ கேமரா அதுவும் இருக்குது. பேட்டரி வந்து 4520 mAh. இது வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதுவும் சேம் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 20 MP செல்ஃபி கேமரா, இதுவும் சேம் தான். ட்ரிபிள் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. பேக்கில் வந்து ஆடியோ ஜூம் சப்போர்ட்டும் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, 3D கிளாஸ் ஸ்லிம் பாடி, இதுவும் கிளாஸ் பாடி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. LPDDR5 UFS 3.1, இதுவும் சேம் தான். அதுக்கப்புறம் எக்ஸாக்சிஸ் லீனியர் மோட்டார், ஐஆர் பிளாஸ்டர், ப்ளூடூத் 5.2. ஸ்னாப்ட்ராகன் 870 வந்து 5.1 இருந்துச்சு. 888 வந்து 5.2 இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. இது நம்மக்கிட்ட கிடச்சது வந்து செலஸ்டியல் சில்வர். மீ 11X வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட், இது வந்து ஃபுல்லாக மிரர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து சில்வர், ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 8GB 128GB. இதோட ப்ரைஸ் வந்து 40,000. இதை தவிர வந்து 8GB 256GB வெர்ஷனும் வருது, கூட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 47,999 எம்ஆர்பி போட்டிருக்கு. சார் வேல்யூ 0.853. இது வந்து ஆக்சுவலாக மீ 11Xோட இது கம்மி. அது வந்து 0.86 இருந்தது, இதில் 0.85 தான் இருக்குது. பாடி சாரும் அதில் 0.6 இருந்தது, இதில் வந்து 0.598. இதுவும் கம்மி. டிஸ்டன்ஸ் வந்து 15 mm அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. சரி, நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம் இஜெக்டர் டூல், கிளியர் கேஸு. இதுலேயும் வந்து 3.5 ஆடி ஜாக் இல்லாததுனால வந்து USB Type-C to 3.5 கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. யூசர் கேட் இருக்குது. விபூதி பாக்கெட்டில் கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோனும் இருக்குது. பரவாயில்ல, இதில் வந்து அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இல்லை. கலர் வந்து சூப்பராக இருக்குது. சில்வர்னு தான் போட்டிருக்கு, ஆனால் வந்து 3 கலர் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஜொலிக்குது. மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த கலரை கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கலர் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த மேட் ஃபினிஷ் எவ்வளோ பெட்ரு. வாங்குறதா தான் வந்து இந்த மாதிரி கலரே வாங்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒட்டாது. நீங்கள் கேஸ் போடாமல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் எதுக்கும் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க, ஏன்னா கொரில்லா கிளாஸ் 5 வேறு. கிளாஸ்னாலே உடைய தான் செய்யும். அதுக்கப்புறம் இந்த 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது பாக்ஸில். USB Type-C இருக்குது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் USB Type-Cயும் இருக்குது, கேபிள். ஓகே, இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பில்டின்னு. அதுக்கப்புறம் பவர் பட்டனும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒரே இதில் தான் இருக்குது. வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த சைடு ஒன்றுமே இல்லை. சைட்லேயும் மேட் ஃபினிஷ், ஸ்மூத் மேட் ஃபினிஷு. பாட்டமில் வந்து டியூவல் சிம் ஸ்லாட் இருக்குது. டியூவல் நேனோ சிம் தான். இதில் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் கிடையாது. USB Type-C இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோனு. கீழே வந்து ஸ்பீக்கர், பிரைமரி ஸ்பீக்கர் இருக்குது. பின்னாடி வந்து 108 MP A ட்ரிபிள் கேமரா. அந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் கேமரா பம்ப், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப பெருசாக இருக்குது இதில் கேமரா பம்ப்பு, பெரிய கேமரா சென்சார்னால். அதுக்கப்புறம் 108 MP A கேமரா அப்படின்னு எழுதியிருக்கு. Xiaomi 5G ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே 5G லோகோ தான் இருக்குது. சரி, நம்ம பூட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஐடியாவில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 888 5 nm ப்ராசரு, 2.8 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் HD ப்ளஸ் ஸ்க்ரீனு, 6.67 இன்ச்சு. ரேம் வந்து 8GBயில் 7.3GB வந்து யூஸபிள் இருக்குது. 4GB வந்து அவைலபிள் மெமரி இருக்குது. 128GB வந்து 106GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதில் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 101GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது.
அடுத்தது 4520 mAh பேட்ரி இருக்குது. ஆண்ட்ராய்டு 11 அவுட் ஆஃப் த பாக்ஸு. டிஆர்எம் இன்ஃபோவில் போனால் வேரியபிள் HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது. 6090 120 ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கடுத்தது கேமரா 2 API வித் ரா சப்போர்ட்டும் இருக்குது. சென்சார் தேவையான எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. நான் கெஸ்டர் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். இதில் டிஸ்பிளேயில் போனால் வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz 60 Hz இது ரெண்டுமே செட் பண்ண முடியும். ஆனால் 120 Hz வச்சா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும் நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் MEMC சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஏஐ இமேஜ் இன்ஜின் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் போய் MEMC எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து HDR என்ஹான்ஸ்மெண்ட், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக HDR எஃபெக்ட் வந்து எனேபிள் பண்ணிவிடும். சூப்பர் ரெசல்யூஷன் என்னென்னா வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணும் இந்த ரெசல்யூஷனை. ஆனால் பவர் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு இதில். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் கெஸ்டர் ஷார்ட்கட்ஸ், அந்த டபுள் டேப் டு ஃபிங்கர் பிரிண்ட்டு, டபுள் டேப் டு லான்ச் ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. அடுத்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணி பார்க்கலாம். பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, பின், ஓகே, டச்சு, ப்ரெஸ், 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, டக்குன்னு எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கேமராவில் எல்லா இதில் இருக்கிற மாதிரி தான் அதே ஆப்ஷன் இருக்குது. 108 MP மோடு இருக்குது. மூவி எஃபெக்ட்ஸு, லாங் எக்ஸ்போஷரு, வீடியோஸில் வந்து 8K சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து 870 வந்து 8K சப்போர்ட் கிடையாது. ஆனால் இதில் வந்து 8K சப்போர்ட் இருக்குது. இதில் 4K 60 FPS சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ஜூம் ஃபீச்சர் அதுவும் இருக்குது. அதுக்கடுத்தது ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p தான் இருக்குது. 4K சப்போர்ட் கிடையாது. ஃப்ராண்டல் சவுண்டு அந்த ஃபீச்சர் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேசும்போது ஃப்ரண்ட் ஆடியோ மட்டும் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி Mi 11 Xோட டெமோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கேமரா சாம்பிள்ஸ் செக் பண்ணலாம். Mi 11 X Pro 4K 60 FPS RAM. டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து OS கிடையாது. ஃபோக்கஸ் டச்சு ஃபோக்கஸ் பண்ணாமே வந்து நல்ல ஃபோக்கஸ் ஆகுது. Mi 11 X Pro 1080p 60 FPS வீடியோ சாம்பிள் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இங்கே இதில் வந்து ஃப்ரண்டல் சவுண்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து ட்ரெயின் நாய்ஸ் கேட்குது, அது எந்த அளவுக்கு கட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. மூவ் ஆகிட்டு தான் இருக்கேன். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி Mi 11 Xோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்.
ஓகே, நல்லா லவுடாக தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம HDR வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து புதுசாக மாற்றிருக்காங்க இந்த யூடியூபோட யூஐயை. ஓகே, இப்போ HDRல தான் இருக்குது. ஓகே, குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது HDR. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த Mi 11Xக்கும் Mi 11X ப்ரோக்கும் வந்து கம்மி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இந்த 1080p 108MP கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் 8K வீடியோ ரெக்கார்டிங், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு ஒர்த்தா இந்த 10,000 கொடுத்து 8GB ரேம் இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அத்துடன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது ஸ்ரீவத்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.